எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேச ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் இருக்கக்கூடியது புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இன்றைக்கி மிதுன ராசியில், அதாவதுன்றது 87 டிகிரியில் இன்றைக்கி பார்க்கும்போது குருவுடைய நட்சத்திரம் வாங்கி மிதுன ராசியில் அவர் இன்றைக்கி நட்பாக இருக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதாவது 3ஆவது பாவகத்தில், 3ஆவது பாவகம்னு சொல்கிறது மிதுன ராசியில் இன்றைக்கி நட்பாக இருக்கிறாருங்க. அப்போ நட்பாக இருக்க வேண்டிய உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் இன்றைக்கி சகோதரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல, சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இப்போ இருக்கார். அப்படி இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி மேச ராசிக்கு மட்டும் இல்லை, விருச்சக ராசிக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த உடைய பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்கிறது தைரியஸ்தானம். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குமே தைரியம் அப்படின்றது இருந்தால் தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணுன்றதை நம்ம யோசிக்க முடியும். இப்போ தைரியம்ன்றது ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன போயிடுவோம், முடங்கி போய் உக்காந்துருவோம் இல்லைங்களா. அப்போ ஒரு மனிதனுக்கு சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 3ல் உட்காந்துருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இது சாதகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆவது பாவகத்தில் அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இன்றைக்கி அவரும் நட்பாக தான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு குடும்ப குருவாக இருக்கிறார் குரு பகவான். இப்போ நவகிரகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது. குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பார்த்திங்கன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யாரை சொல்கிறோம், குரு பகவானை தான் சொல்கிறோம். அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆவது வீட்டில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானத்துன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி 2ஆம் இடத்துல குரு பகவான் அது நட்பை உக்காந்துருக்கிறார். அப்படி உட்காருடைய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த 2025 வருடத்தில் 5ஆவது மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். அப்போ அந்த குரு பயிற்சியாகும்போது என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பகவான் அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தால் திருமணத்துக்கும் இது நல்ல ஒரு பார்வை. ஏன்னா ஒருத்தருக்கு மாங்கல்யம் பண்ணணும்னா குரு பார்வையில்னா கல்யாணம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பார்த்துருப்போம், அதாவதுன்றது சிறு வயதிலே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 30, 35, 40 கடந்து கூட கல்யாணம் பண்ண முடியாமல் அதாவது அவங்களுக்கு தடையாகவே இருக்கும். இது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 5, 7, 9, 11. அப்போ குரு பார்வைன்றது கம்பல்சரி 2, 5, 7, 9, 11. இப்போ உங்களுக்கு குரு 2ல் இருக்கிறதுனால குரு பார்வை நல்லா இருக்குது. திருமணம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக அதாவது நீங்கள் ஒரு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களை ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குரு பார்வை இல்லைனாலும் சரி, கண்டிப்பாக இப்போ கல்யாணம் பண்ணலாம். பொருத்தம்ன்றதை மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த 27 பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம்ன்றதை பார்த்தீங்கன்னா அதாவது குரு பார்வை. குரு பார்வை 2 பேர்த்துக்கு இருந்தால் தான் அந்த இப்போல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு குரு பார்வை இருந்தாவே கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னு கல்யாணம் பண்ணுறதுனால தான் இப்போ பாரு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் இன்றைக்கி குழந்தை எடுக்கிற நிலமை வந்தாச்சு. காரணம் என்னென்னா அந்த குரு பார்வை அப்படின்றது கம்பல்சரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணத்துக்கு குரு பார்வை மேசராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க. அதனால் திருமண தடைகள் விலகி
திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மேச ராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்திலேயே குடும்ப குருவாக இருக்கிறதுனால இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த சங்கடங்கள், ரெண்டாவது தேவையில்லாத அந்த மனக்குழப்பங்கள், எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் நல்ல பேர் இல்லாமல், அதாவது குடும்பத்துக்குள்ளார ஒரு ஏட்டிக்கு போட்டியா நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்றத மாதிரி, தேவையில்லாத சாப்பாடு செய்யும்போது இருக்கிற ஒரு நிம்மதி சாப்பிடும்போது இல்லாமல், தேவையில்லாத மன உளைச்சல் ஆளாகி இது மாதிரிலாம் இருந்தாலும் இப்போ அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக சொல்கிறேன் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார்? பொதுவாக எல்லா ராசிக்குமே 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அப்போ மேச ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். இப்போ அந்த சூரிய பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கிறார், மகர ராசியில் இருக்கிறார். மகர ராசியில்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து சனியோடைய வீட்டில் இருக்கிறார். ஒரு மாதமும் நம்ம எந்த அடிப்படையில் பலன்களை பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பலன் பார்க்குறோம். இப்போ ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? லக்னத்தை அடிப்படையாக வச்சு அவங்க பலன்களை சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒரு மாத பலன், அது ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், பலன்களை பார்க்குறீங்கன்னா சூரியனை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் அப்படின்னு சொல்கிறவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடம் சொல்கிறது வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் போய் சூரிய பகவான் போயிட்டு பகையாக தான் உட்காந்துருக்கிறார். ஆனால் பகையாக உட்காந்துருந்தாலும் ஆனால் யார் கூட சேர்ந்துருக்கிறாருன்னா புதன் கூட போய் சேர்ந்துருக்கிறார். உங்களுக்கு வந்து 3வது பாவகத்துக்கும் 6வது பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், கல்விக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானோட போய் சேர்ந்துருக்கிறார். யார்? உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அதனால் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இடத்துல உங்களுக்கு உட்காந்துருக்கிறாரு. இது ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு புத்திரஸ்தானம் பெருகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதை போக உங்களுக்கு திருமணம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே திருமணன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு திருமண ஸ்தானம் அப்படின்றது வந்து 7ஆம் இடம். ஒவ்வொரு மனிதருக்குமே திருமணன்றது 7ஆம் இடம் தான். அப்போ உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல, அதாவது மேன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். பொதுவாகவே சுக்கிர பகவான் அதாவது மேச ராசியில் பிறந்த எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கலஸ்திரஸ் காரகன் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுக்கிர பகவான் மட்டும்தான். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் மட்டும்தான். அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிட்டார். அதாவது உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துட்டாரு, அந்த கிரகத்துக்கு வந்து வலு இழந்துட்டாரு, அது அந்த இடத்துல வந்து வேலை செய்யாது அப்படின்றதுக்கு பேர் தான் அதாவது உச்சம். நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம், நமக்கு நல்லதை கொடுக்க போறாரு அப்படின்னு. அப்போ சுக்கிர பகவான் வந்து உச்சம் அடைகிற ஒரே ஒரு ராசி அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில மட்டும்தான் சுக்கிர பகவான் வந்து உச்சம் அடைவார். அப்போ இன்னைக்கு மேச ராசிக்கு 12வது பாவம், இன்னைக்கு மேக்ஸிமம் 12ல் போய் கிரகம் மறைக்கூடாது. அது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த கிரகம் வேலை செய்யாதுன்றது ஒரு அனுபவம் இருந்தாலும், ஆனால் சுக்கிர பகவான் வந்து உச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். அப்போ உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. அதாவதுன்றது 2025 வருடத்தில் 5வது மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏற்படும். ஏன்னா திருமண ஸ்தானம் திருமண காரகன் போய் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறது, இது ஒரு அருமையான ஒரு தருணத்தில் இப்போ உட்காந்துருக்கிறாரு. 5வது மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால திருமண வாய்ப்புன்றது மிக பிரகாசமாக இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் சொல்லணும் அப்படின்னா ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து இப்போ இதே 5வது மாதத்தில் 18ஆம் தேதின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகும். அப்படி ஆகும்போது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு கும்பராசிக்கு போயிட்டாருன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில்
உங்களுக்கு வேற லெவலில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம், நல்ல வளர்ச்சிகளை பார்க்கலாம். சரிங்களா? இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு 3 விஷயங்கள் தெளிவாக சொல்லிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு அருமையான ஒரு மாதம். 2வது, புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு அருமையான ஒரு மாதம். அதே போல் உங்கள் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், வாழ்க்கையில் கடன் பட்டுட்டு அந்த கடத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களா, நிச்சயமாக சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்து அதை விட உங்களுக்கு திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இது என்னன்றது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.